டிடிவி தினகரன் உங்களை எதிர்த்து தான் கட்சியை தொடங்கினார். அவர் ஏடிஎம்கே எதிர்த்து தான் கட்சியை தொடங்கினது. அவரு நேத்திக்கு அலைன்ஸ் பண்ணார். நாங்கெல்லாம் பங்காளி சண்டையெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன், நாங்க திமுக தான்றீங்க. என்ன சார் ஒண்ணுமே ஒட்டாது போல தெரியுது எதுவுமே. கூடா நட்பு கேடாய முடியும்னு சொன்னார் கருணாநிதி. 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு இனிமேல் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னார். அவங்க ஆட்சி மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கிற போது அந்த கட்சிக்கு வந்து பேக் போனாக இருந்த திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியுடைய பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. மத்திய அமைச்சராக தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ஆராசாவை எந்த ஆட்சியிலையும் மாற்று கட்சி வந்து உள்ள அனுப்புறதுங்கிறது வேற. அவங்க ஆட்சியே அவங்க இதில் அமைச்சராக இருந்தவங்களையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற தலைவருடைய பொண்ணையும் உள்ள வச்சாங்க. அது பழைய கதை சார். ஆனா கடைசி 9 வருஷமா அவங்களுடைய கூட்டணிக்கு இப்போ இல்லையா, கடைசி 9 வருஷமா ஒண்ணா இருக்காங்க. அது போல வந்து பண்டார பரதேசிகள்னு விமர்சனம் பண்ணிட்டு அதே பாஜகவோடு கூட்டணி அவர் வைக்கலையா? வைக்கோ. கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட இப்போ மன்னிச்சிட்டா கல்லறை என்ன. அதனால வந்து இங்க வந்து தொகுதி உடன்பாடு தான், வேற ஒண்ணும் கிடையாது. கூட்டணிங்கிறது ஒட்டுமா ஜெல்லாகுமா? அவங்களே ஜெல்லான போது எங்களுக்கு என்ன இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு மேஜரான பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இல்ல சார். அவங்க கடைசி ஒரு 9 வருஷமா ஒண்ணா இருக்காங்க. உச்சபட்ச வார்த்தைகள். நீங்க ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணா இல்ல. கல்லறை மன்னிக்காதுங்கிறதும் கூடா நட்புங்கிறதும் இங்க நாங்க ஜெல்லாவதுக்கு என்ன காரணம் சொல்றோம்னா, மக்கள் விரோத திமுக அரசு அகற்றப்படணும், குடும்ப ஆட்சிக்கு முடிவுரை கட்டணும். 2 தான். ஆமா. உதயநிதி அதுக்கடுத்து இன்பநிதியையும் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வரல இல்ல. நீங்க அப்புறம் என்ன இதுல ஜல்லிக்கட்டு போட்டியில அவர் அதுக்காக போராடிய ராஜசேகரன் பின்னால நிக்கிறாரு 70-80 வயசு போன பொங்கல் சார். அதான் சொல்றேன். நீங்க வந்து அவரை ஸ்கிரிப்டாவது புதுசா இல்லங்க. அவர் ஸ்கிரிப்ட் இருக்கட்டும், இயற்கை தானே, உண்மை தானே. உண்மை என்னைக்கா இருந்தாலும் உண்மை தானே. அது ஒன்றும் பொய்யா நான் சொல்லல, இல்லை நான் ஆர்டிபிஷியலா சொல்லல, உண்மையதான் சொல்றேன். உதயநிதிக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன, உதயநிதியோ விடுங்க, துணை முதல்வர் இன்பநிதிக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப இது என்ன நீரோ மன்னர் ஆட்சி மாதிரி குடும்ப ஆட்சி இங்கே நடக்குதா? பாகிஸ்தான் மாதிரி பனாசிர் புட்டோ குடும்பம் மாதிரி இங்கே நடக்குதா? ராஜபக்சே குடும்பம் மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டை வந்து நீங்கள் மாற்ற முயற்சி செய்கிறீங்களா?